राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो यमुना मैया की जय। மகோன்னதமான பிருந்தாவன அனுபவங்களை நாம் ஆனந்தமா அனுபவிச்சுருக்கோம். பிருந்தாவனம் பரமசுகமான ஒரு ஸ்தலம். மனசுக்கு எப்பொழுதுமே குதூகலம் வேணும். இப்போ உடம்பு நன்னா இருக்கலாம், சுற்றி இருக்கிற சூழல் நன்னா இருக்கலாம், இயற்கை அழகா இருக்கலாம். மனசு, இந்த மனசு உற்சாகமா இருந்தால்தான் இயற்கையோ சாப்பாடோ நல்ல துணிமணிகளோ அழகோ எல்லாமே சுகமா இருக்கும். எல்லாமே அழகா இருக்கு. ஆனா மனசுல கவலை இருந்தா அது நம்மளை பாரம் பண்ணும் பொழுது ஏதோ ரசிக்கும்படியா இல்லை. மனசை குதூகலமா வச்சுக்கிறது எப்படி? கிருஷ்ண லீலா கேட்டா போதும். ஏன்னா கிருஷ்ணனுக்கு நான் ஸ்டாப் பிரச்சனைகள். வேற எந்த அவதாரத்துக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. நான் ஸ்டாப் பிரச்சனையில ஒரு சிரிச்சுட்டு எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது கிருஷ்ணன் தான். ஒரு நாளை போல பிரச்சனை, விதவிதமான பிரச்சனை, ஒரே மாதிரி பிரச்சனை கிடையாது. சீதாகம் தூக்கங்கள், ஒரு நாள் காட்டு தீ, ஒரு நாள் கொட்டும் மழை, ஒரு நாள் காளிய நாகம், ஒரு நாள் கண்ணுக்குட்டி வேஷத்துல அசுரன், ஒரு நாள் எருமை காளமாடு வேஷத்துல ஒரு அசுரன், இப்படி மாத்தி மாத்தி வாழ்க்கையே அப்படிதான். எதிர்பாராததெல்லாம் நடக்கிறது. ரொம்ப நல்லவாளா இருப்பா, திடீர்னு பார்த்தா மரணம் வந்துடும். கெட்டவாளா இருப்பா, நிறைய நாள் இருப்பா, தெரியாது. ஆனா இதெல்லாம் தாண்டித்தான் வாழ்க்கை நடக்கணும். கிருஷ்ணலீலா அது ரொம்ப விசேஷம். அதுக்காக பிருந்தாவன லீலைகள் அனுபவிச்சோம். பிருந்தாவனத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்திருக்கும். ஒரு விதத்துல கர்க சங்கீதப்படி பார்த்தா நந்தகாவிலிருந்து பிருந்தாவனம் வரைக்கும் பிருந்தாவனத்துடைய எல்லை தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ ஒரு விதத்தை பார்த்தா பிருந்தாவனத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் நாம இருந்துட்டு இருக்கோம். அக்ரூர காட் அழகா அதை பார்த்தோம். அந்த அக்ரூர காட் பக்கத்துலேருந்து ஒரு மேக்சிமம் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பக்த ரோடு ஹரி அப்படின்னு ஒரு இடம். பக்த விலோச்சனம், ஆண்டாள் வாக்குல பக்த விலோச்சனம்னு பேரு. இந்த அக்ரூர காட்ல சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு தியானம் பண்ணியிருக்காரு. அவர் பிருந்தாவனத்தில் இருந்த வரைக்கும் அவருடைய வாசஸ்தலம் எதுன்னா அப்படின்னா அக்ரூர காட் தான். அப்பதான் நான் கேட்டேன், இவர் எப்ப வந்தார் பிருந்தாவனத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு? 1515வது வருஷம் ஒரு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்குதான் அழகா வந்தார். சைத்தன்ய மகாபிரபுக்கு சன்னியாசம் கொடுத்தவருடைய பெயர் கேட்டு இருந்தேன். கேசவ பாரதியின் பேர். சில பேர் அது வந்து சாந்தீபனி முனிவர் அவருடைய அம்சம்னு, சில பேர் அக்ரூருடைய அம்சம்தான் அவர். அப்படி கேசவ பாரதி அவர் தான் அவருக்கு சன்னியாச தீட்சை கொடுத்தார். இந்த அக்ரூர காட்ல தான் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சொன்னேன். அப்பதான் ஒரு கேள்வி கேட்டேன். பஞ்சமுகி ஆஞ்சநேயர்ல 5 முகம் என்ன உண்டு? அது ஒரு முகம் நானே சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஹனுமான் முகம் அப்படின்னு சொல்லிட்டேன். மீதி 4 முகம். அதுல இன்னொன்னு பெரிய திருவடியான கருடனுடைய முகம். ஆவச்சுக்கோங்க, ஆஞ்சநேயரும் கருடன் தானே பெருமாளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆஞ்சநேயர் கருடன் 2 முகமாயிடுதா? ஹயக்ரீவர், நரசிம்மர்,
வராகர். இவா 3 பேரும் தான். குரங்கு முகம், குதிரை முகம், பன்றி முகம், சிம்ம முகம், கருட முகம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் மனுஷ முகம் கிடையாது. குதிரை, பன்றி, சிம்மம், கருடன், குரங்கு. இந்த 5 முகம்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய திருமுக மண்டலம். அகிராவணன் இடத்திலிருந்து ராமலக்ஷ்மணர்களை மீட்பதற்காக, அந்த அகிராவணனை வதம் பண்றதுக்காக 5 முகம் எடுத்து 5 ஜோதியை ஊதி அணைச்சாரு. அப்பதான் அவரோட புள்ள மகரத்வஜனை ஆஞ்சநேயர் மீட் பண்றார். இதெல்லாமே நடந்தது துவாரகை அப்படின்னு காண கிடைக்கிறது. கிருஷ்ணன் காலத்தான துவாரகை ஒன்று, அதுக்கு முன்னாடியே உண்டு ஆனர்த்த தேசம்ன்றது உண்டு. ஸோ இப்படி நேற்று கேட்ட கேள்விகள் இதெல்லாம் தான். இந்த பக்தரோடு ஹரி கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயா மலரும் என்னை ஈர்த்திடுகின்றன, இருடிகேசல் பக்கம் போகே என்று வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது ஈது என்று காத்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனத்து உய்த்திடுமே. ஆண்டாளுடைய பாசனம். அந்த பெண் பிள்ளை வாக்கியம்தான். தேகத்தை விட்டேரோ ரிஷி பத்னியை போலே. அழகா பாகவதம் தசமஸ்கந்தம் 22வது அத்தியாயத்திலிருந்தே இந்த விஷயம் ஆரம்பிச்சுடுறது. பகவான் பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு பிருந்தாவனத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டான். நல்ல கொடுமையான வெயில் காலம். 22வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம். அப்ப அங்கங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்த்துட்டு பகவான் சொல்றாங்க. ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்கள். கிருஷ்ணன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை தானே சொல்ற ஸ்லோகம் இது. 31வது ஸ்லோகம், 32வது ஸ்லோகத்துல. 31வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லலாம், ஹே ஸ்தோக கிருஷ்ண, ஏ ஹம்சோ ஸ்ரீதாம சுபலார்ஜுன விஷால விஷபோஜஸ்விதின் விஷால விஷர்ப விஷர்போ தேஜஸ்வின் தேவப்பிரஸ்தः வரூதப பஷ்யைதான் மகாபாகான் பரார்தேகாந்த ஜீவிதான் வாதவர்ஷாதபஹிமான் சஹந்தோ வாரயந்தினஹ. ஏ ஸ்தோக கிருஷ்ணா, குட்டி கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏ குட்டி கிருஷ்ணா, ஏ அம்சா, ஏ ஸ்ரீதாமா, ஏ சபலா, ஏ அர்ஜுனா, ஏ விஷால, ஏ ரிஷப. ஞாபகம் விஷால், பத்ரி விஷால். கிருஷ்ணனோட ஒரு 2 பேர் விஷால். விஷால, இந்த விஷாலுக்கும் அந்த பத்ரி விஷால் சம்பந்தம் இல்லை, நான் சொல்றேன். விஷால, ரிஷப, தேஜஸ்வி, தேவப்பிரஸ்த, பரூதப. இதெல்லாம் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸா கிருஷ்ணனே சொல்ற பெயர்கள். ஏ ஸ்தோக கிருஷ்ண, அம்ச, ஸ்ரீதாமன்னு, சுபல, அர்ஜுன, விஷால, ரிஷப, தேஜஸ்வின்னு, தேவப்பிரஸ்தக, வரூதப. அழகா பகவான் ஒரு 9 ஃப்ரெண்ட்ஸோட பெயரை சொல்றான். ஸ்தோக கிருஷ்ண, அம்ச, ஸ்ரீதாம, சுபல, அர்ஜுன, விஷால, ரிஷப, தேஜஸ்வின், தேவப்பிரஸ்த, வரூதப. பகவான் சொன்னா பாருங்கோ, எப்பொழுதுமே எல்லாருக்கும் உபயோகமாகும்படியான ஒரு மகாபாகியம் பெற்றவை இந்த மரங்கள். காற்று, மழை, வெயில், பனி எல்லாத்தையும் தான் பொறுத்துண்டு நம்மள அவற்றிலிருந்து காப்பாற்றுறது. எனக்கு மரத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வரும். கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொன்னாலும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் நாங்கள் இப்போ பண்டரிபுரம் எல்லாம் போனோம். ஒரு மரத்துக்கு போய் நீ அப்பாடான் இருக்கு. பிருந்தாவனம் போகும்பொழுது வெயில் இருந்தது. மரங்கள் தான் ஒரு சமாதானம். மெட்ராஸ்லேயே இப்பெல்லாம் எங்கேயா வண்டியை விடணும் அப்படின்னா எங்கே நிழல் இருக்குன்னு பார்த்துட்டு தான் விட வேண்டியிருக்கு. தெரு ஓரங்களில் மரம் இருந்தால் மரத்துக்கு கீழே அழகாக கொண்டு வண்டியை விட்டுட்டு அப்பாடான்னு
இந்த காற்று அனுபவிச்சுட்டு வர்றது சுகமாக தான் இருக்கு. கருட புராணம் அதிலெல்லாம் சொல்லும் பொழுது யாருக்கும் எதுவும் கொடுக்காம தானே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த கஞ்சன்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்டவா தான் அடுத்த ஜென்மால மரமா பிறக்கிறான். இந்த மரம் பூக்கும், காய்க்கும், பழுக்கும், அதோட மரப்பட்டை, இலை, கிளை எல்லாம் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. முன்னாடி ஒரு கவிதை படிச்சிருக்கேன், முன்னாடி சொல்லியிருக்கேன்னா தெரியல. தென்னை மரம் தான் எல்லாருக்கும் தேங்காய் எண்ணெயை கொடுக்குற தலையை தடவிக்க, ஆனால் அதுக்குள்ளேயே எண்ணெயை கூட தடவிக்கல. ஆனால் தலையை அழகா சீவிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஓலையுடைய ஸ்ட்ரக்சர் அழகா வாரி விட்ட மாதிரி இருக்கும். அவர் சின்ன வயசுல நான் படித்த கவிதை, நான் 7வது 8வது படித்தேன். எல்லோருக்கும் எண்ணெய் தரும் தென்னையே, நீ தலை சீவ எண்ணெய் தேவையில்லையா, உன் தலையின் முடி இவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓலையப்பா, தென்னை ஓலையை பார்த்து யாரோ ஒருத்தர் எழுதின கவிதை. ரொம்ப ரசிச்சேன் நான். இவ்வளவு நிஜமாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஒரு அழகு தானே. அப்ப இந்த வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் மரங்களை உதாரணமா தன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றான். அஹோ ஏஷாம் வரம் ஜன்ம சர்வ பிராணி உபஜீவனம் சுஜனஸ்யேவ ஏஷாம் வை விமுகாயாந்தி நார்த்தினஹ. எல்லா பிராணிகளுக்கும் ஜீவனத்தை கொடுக்கிறதான இந்த மரங்களுடைய பிறப்பே ஆச்சரியம். இந்த மேலானது இதான் வசதி. இந்த மரங்கள் கிட்ட யாராவது வந்துட்டோம்னா, நல்ல ஒரு தன் வள்ளல் இடத்துல ஒரு சஜ்ஜனத்துக்கிட்ட போயாச்சுன்னா அவளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம திரும்ப மாட்டான், வெறுங்கையோட போக மாட்டான். மரங்கள் கீழே போயிட்டோம்னா யாருக்கு என்ன வேணுமோ கொடுக்குமா, ஒண்ணுமே இல்லாம ஆமா அந்த மரத்துக்கு எப்ப என்ன கிடைச்சது, நிழல் கிடைச்சது இல்லை, ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் இலை கிளை, சில காட்டு மரங்கள்லாம் பேரே தெரியாது, ஆனா சில எல்லாம் பூத்திருக்கும், கீழே போய் குப்பனு மனம் வரும். இப்போ வசந்த காலம், திரும்புற பக்கம் எல்லாம் அந்த பூக்கள் அழகு வாசமும் பைசாவா கொடுக்குறோம். சும்மா நீங்க அப்படியே வாசம் வீசும் அனுபவிச்சுட்டு. சிலதெல்லாம் ராத்திரி பூக்கும், சிலதெல்லாம் பகல்ல பூக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு. பகவானே சொல்றான், பத்ர புஷ்ப பலச்சாயா மூல வல்கல தாருபிஹி கந்த நிர்யாஸ்தபஸ்மாஸ்தி தோக்மைஹி காமான்வி தன்வதே. பத்ர புஷ்ப பலம், பத்திரம் புஷ்பம் பலம் தொடங்கியது அம்சம் உங்களுக்கு பகவான் கரெக்டாக வருது. பத்ர புஷ்ப பல, இலை, பூ, பழம், சாயா நிழல், அப்புறம் அவருடைய மூலம் கந்த மூலம் சொல்லுவோம், வேறு, அப்புறமா அந்த மரப்பட்டையை தான் வஸ்திரமா உடுத்திப்போம். மர ஊரின்னு சொல்லுவாரு ராமன், அதை தான் உடுத்தின்றான், மர ஊரின்னு சொல்லுவான். வல்கலம்ன்றது வர்க்கலான்னு சொல்றோம் இல்லையா, வல்கலம்னா மரப்பட்டை தான் வஸ்திரமா உடுத்திப்பார்கள். இன்னைக்கும் சஜ்ஜங்கடு போனா சமர்த்த ராமதாசர் ஹிமாலயம் போகும் பொழுது அவர் குளிர்ல நடுங்கும் பொழுது ஆஞ்சநேயமூர்த்தி கொடுத்த மர உரி இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்கா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள. நான் இப்ப கூட பார்த்துட்டு வந்தேன் அந்த மர உரி. அதுக்கப்புறமா அந்த மர கோந்து வருமே, அது ஒரு வாசம் உண்டு. நிறைய கோந்து லட்டுன்னு ஒன்று பண்ணுவா. முக்கியமாக நான் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கேன். பிள்ளை பெற்ற பசங்களுக்கு, அந்த பெண் பசங்களுக்கு இந்த கோந்து லட்டு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அக்கா தங்கைகள்லாம் யாராவது பிள்ளை பெற்றுட்டோன்னா எப்படி கோந்து லட்டு உண்டு ஜாலியாக. அது வேறு நான் பாம்பேயில் இருக்கும்பொழுது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கும். எந்த பசங்க பிள்ளை பெற்றாலும் எனக்கு அந்த கோந்து லட்டு வந்துடும். அப்படி அந்த கோந்து அதோட சாம்பல், விறகு, துளிர், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா, இப்பயும் சின்ன பிள்ளை, நான் இப்பயும் போனால் இந்த புளிய மரம்லாம் தலை விட்டுதுன்னா அப்படியே பிரித்து அப்படியே சாப்பிடுவோம். சின்ன வயசுலாம் எங்களெல்லாம் வயிற்றில் நாக்கு பிடிச்சிருந்தா போல வேப்பங்குழம்பு சாப்பிட்றாங்க. டெய்லி காத்தால போய் அந்த வேப்பங்குழம்பு சாப்பிட்றதுலாம் வேலை எங்களுக்குலாம். அதே மாதிரி இன்றைக்கும் ஆலமரத்தோட விழுதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நுனி வேர், அந்த விழுதோடைய இது, அதை சாப்பிடுவோம். எதையும் விட மாட்டோம், அதையும் சாப்பிடுவோம்.
இப்படி எல்லாத்தினுடைய ஆசையும் பூர்த்தி பண்றது இந்த மரங்கள். ஏதாவத் ஜன்ம சாபல்யம் தேஹினாமிஹ தேஹிஷு பிராணைர்அர்த்தைர்தியா வாசா ஸ்ரேய ஏவாச்சரேத் சதா. அதாவது எல்லாருக்கும் இதத்தை சொல்லணும், இதத்தை நினைக்கணும். தேகம் படைச்ச வாழ்க்கை பெரிய பிரயோஜனம், அடுத்த வாழ்க்கை நல்லது பண்ணணும். இதுதான் பகவான் சொல்ற. மரங்களை வச்சுண்டு பகவான் சொல்றான், நம்மளுடைய எண்ணங்கள்னாலே, பிராணம்னாலே, பணத்தினாலே எல்லாருக்கும் நல்லதை நினைக்கணும், நல்லது உபதேசம் பண்ணணும், நல்லதையே பண்ணணும். தேகம் படைச்ச வாழ்க்கை பெரிய பிரயோஜனம், எல்லாருக்கும் நன்மை செய், நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை பேசு. இதுதான் பகவான் சொல்றான். அப்ப அப்படி பகவான் ஏதி இதி பிரவாலஸ்தபக ஃபலபுஷ்பதலோத்கரை தருணாம் நம்ரசாகாணம் மத்தியதோ யமுனாம் கதஹ. பகவான் இப்படி நடந்துட்டு ஜோரா அந்த மரங்கள் எல்லாம் அப்படி பார்த்துண்டு அதெல்லாம் தொட்டுண்டு அப்படி யமுனா நதிக்கு போறான். அப்ப மாடுகள்லாம் தத்ரகாஹா பாயயித்வாத்வாபஹ சும்ருஷ்டாஹா சீதலாஹா சிவாஹா ததோ நிருபஸ்வயம் கோபாஹா காமம் ஸ்வாது பபுஹு ஜலம். அப்ப அந்த இடத்துல இடையர்கள்லாம் நல்ல பசுக்கள் எல்லாம் நல்ல தெளிஞ்சதும் நல்ல ஸ்படிகம் போல இருக்கான். சீதலாஹா குளிர்ச்சியுமான, சிவாகா சிவாகனா மங்களம் ஆரோக்கியம் தரக்கூடியதான மாடுகள்லாம் தண்ணியை குடிக்க வச்சுட்டு தாங்களும் நல்ல ருசியா தண்ணியை குடிச்சா நிஜமாவே சமம் தான். இந்த ஆற்று தண்ணியை குடிக்கிற சகம், அதுவும் அது நான் தாமிரபரணிலாம் குடிச்சிருக்கேன் காரையாறில். ஆனால் அங்கெல்லாம் எனக்கு புல்யூட் ஆகாது, அவ்வளோ நல்லா இருக்கும். சில இடங்கள்லாம் தண்ணி குடிக்க பயமாக. எனக்கு இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் யமுனை தண்ணி குடிக்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் குடிச்சிருக்கேன், பட் இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. அதே யமுனோத்ரி போகும்பொழுது அங்கங்கே தண்ணி இருக்கும், அள்ளி 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 குடிப்போம். அது அப்படியே ஸ்பட்டிகம், நிஜமாவே லிட்டரலி ஸ்பட்டிகம்னு இல்லையா, அப்படி இருக்கும் தெளிந்த நீர். அள்ளி அள்ளி குடிப்போம். அது மாதிரி அலக்கநந்தா, மந்தாகினி, அது ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் மேலே மேலே போக போக வசித குஹா பக்கம்னா அப்படி அள்ளி அள்ளி குடிப்பேன் தண்ணி. அதுக்கு மேலே இன்னும் போக போக அவ்வளோ நல்லா இருக்கும். பத்ரியிலலாம் கை வச்சு அள்ளி குடிக்க முடியாது. ருத்ரப்பிரயாகையில், அதுவும் சில இடங்கள்லாம் கருட கங்கா ஜலம்ல அவ்வளோ நல்லா இருக்கும். அதை விட அத்திரி அனசையா நாங்கள் போனோமே, அங்கே அமிர்த கங்கா காட்டுக்குள்ளே வருது, என்ன ருச்சி. அங்கெல்லாம் மனுஷர்கள் கூட்டமும் கிடையாது, அப்படி நல்லா இருக்கும். இந்த அமிர்த கங்கா, அதே மாதிரி இந்த தேவரியா தால் அந்த ஜலம், அதெல்லாம் நம்ம ஹர்ஷில் கங்கா ஜலம் ஓடுறது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த பாகீரதி அவ்வளோ சுகம். அதெல்லாம் எல்லாம் குடிச்சாலாம். தஸ்யா உபவனே காமம் சாரயந்த பசூன் நிருபஹ கிருஷ்ணராமா விருபாகம்ய க்ஷுதார்த்தா இதமப்ருவன். அப்போ அந்த யமுனா நதிக்கல் இருக்கிற சோலையில் பசுக்கள்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. க்ஷுதார்த்தாஹா, க்ஷுதார்த்தாஹா பசியால் களைச்சவர்கள். பிரியம் பிரிய விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாஷ திருக்ஷதே துவாங்காது அழகாங்க. அந்த ஹரே கிருஷ்ணா இந்த விருத்ராசுரனுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது அஜாதபக்ஷம் இவமாதரம் ககாஹா சன்யம் யதாவத்சதராஹா சுதார்த்தாஹா அப்படின்னு வரும். பசியா இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி. இந்த சுதார்த்தான்ற வார்த்தை நான் நிறைய வாசிச்சது சுதாமா வைபவத்தில். பசியால் இழைத்த தேகம் அவ்வளோ குதார்த்தா கிருஷாமா சுசீடா இப்படிதான் வரும். அப்ப அந்த பசியா மாடுகள்லாம் நல்லா யமுனா ஜலத்தை குடிச்சு ஜோரா பசும் புல்வெளி ஜோரா மேஞ்சதுகள்.
இதெல்லாம் தசமஸ்கந்தம் 22வது அத்தியாயம். இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே கோபீவஸ்திராபஹாரோ நாம द्वाविंशोऽध्यायः 23வது இந்த கோப குழந்தைகள்லாம் சொல்றாளாம் ரொம்ப அழகா. ராம ராம ஸ்ரீ கோப ஊச்சுஹு ராம ராம மகாபாஹோ கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹணः ஏஷா வை பாரதே க்ஷுண்ணः தச்சாந்திம் கர்த்தும் அர்ஹதः. இந்த குழந்தைகள் நல்லா தெரிஞ்சிருக்கு. இதுக்கதான் முதல்ல பலராமன் தான் சொல்லணும், அப்புறம் தான் கிருஷ்ணன். ராம ராம மகாபாகோ, மகாவீரியமுடைய ராமண்ணா பலராமண்ணா. கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹண, துஷ்டர்கள் நடக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா. ராமனும் மகாவீரியமுடையவன், இவனோ துஷ்டர்கள் நடக்கக்கூடிய கிருஷ்ணன். இப்போ என்னடா பிரச்சனை? ஏஷாவை பாரதே க்ஷுண்ணஹ, பசி ரொம்ப வருத்தப்படுது. உனக்கோ வீரியம் இருக்கு, உனக்கோ துஷ்ட நிகிரகம் பண்ற பலம் இருக்கு. அதனால தச்சாந்திம் கர்த்தும் அர்ஹதஹ, பசியை போக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு, உங்களுக்கு தான் தகுதி உண்டு. ரொம்ப அழகு. தச்சாந்திம் கர்த்தும் அர்ஹதஹ, எங்களுக்கு பசி இருக்கு, பசியை சரி பண்ற தகுதி உங்ககிட்ட இருக்கு. சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களோடது, சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னோடது. பியூட்டிஃபுல் சரணாகதி. என்ன வேணா பசியா இருக்கணும், அது வயிற்று பசியா இருக்கட்டும், இல்லாட்டி சமயத்துல ஒரு ஞான பசியா இருக்கட்டும், இல்லாட்டி வைராக்கிய பசியா இருக்கட்டும், பக்தி பசியா இருக்கட்டும், நாம பசியா இருக்கட்டும், அந்தந்த வயசுக்குரிய சரீரத்தினுடைய இளமை பசியா இருக்கட்டும், ரொம்ப தூங்க முடியல, ஒரே மாற்றி மாற்றி யோசனையாக வரும், தூக்க பசியாக இருப்பாங்க. அது ஒரு பசி வருது, ஐயோ நல்லா தூங்கணுமே, தூக்கமே வரல, அது ஒரு பசி தானே, ஏக்கம் தானே. எந்த விதமான பசியாக இருந்தாலும் வெக்கம் இல்லாம கிருஷ்ணா பலராமா சரி பண்ணு. தச்சாந்திம் கர்த்தும் அர்ஹதஹ, அவ்வளவு அழகா கேட்டுட்டார். உடனே சுக உவாச்ச இதி விஜ்ஞாபிதோ கோபைஹ பகவான் தேவகீ சுதஹ. இந்த தேவகீ சுதன்னு சொல்றார். பக்தாயா விப்ரபாரியாயாக பிரசீதன் இதமப்ரவீத். இப்படி கோப குழந்தைகள்லாம் பகவானத்தை விஜாபனம் பண்ண, தேவகீ சுதனான கிருஷ்ணன் தன்னிடத்துல பக்தி செய்த பிரிய பாரியாயாக பிராமண பத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இவளுக்கு பசியை கொடுத்தானோ அவர்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்தானோ. நல்ல பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நானே அப்படின்னு பெரியவா சொல்றா. கிருஷ்ணனே சொல்றான கீதையில. அன்னை பகவான் இந்த பசியோட அந்த பிராமண பத்னிகள் என்ன அழகா ஒரு லிங்க். இதுதான் சூத்ரே மணிகனா, இவ எல்லாத்தையும் நூலிழை போல கண்ணன் ஊடையில் இருக்கா. ரொம்ப அழகு. நான் இப்ப கூட பக்கத்துல ஒரு பேக்கரியில போய் ஏதோ பண்ணு இதெல்லாம் வாங்க போன குழந்தைகளுக்கு. அங்க இங்கேருந்தோ வடக்குலேருந்து வந்திருக்கா, நிறைய பேர் அங்கே நின்று இருக்கா. இந்த போலி போடுறான், ஒரு 10-15 பேர் லிஸ்ட் கூட இப்படி நின்று இருக்கா. அவன் கட 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 கடன்னு அந்த போலி போடுறான். அந்த பையன், சின்ன பையன், ஒரு 20-25 வயசு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக சிரிச்சுண்டு அதில் யாருக்கு மசாலா போலி, யாருக்கு பூரன் போலி, யாருக்கு தேங்காய் போலி, கட 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 கடன்னு. அவன் ஒன்றும் சாப்பிடல, ஆனால் கட 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 அந்த நெய்யை விட்டு மணக்க மணக்க சுட 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 பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. அங்கேயோ இருக்கான், அவனுக்கு ஏதோ வயிற்று பழத்துக்கு வந்திருக்கான். அவன் பண்ற போலி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ பேர் வந்து நிற்கல. அவன் பேர் கூட எத்தனை பேருக்கு கேட்கல, ஊர் என்ன தெரியாது. ஆனால் அவன் குடும்பம் அங்க வயிறார சாப்பிட்றதுக்கு அவன் இங்க வேலை பண்ணி இங்க போலி தட்டி இத்தனை பேரோட வயிற்று வசியை போக்குறான். அவன் குடும்பத்துக்கு பசி ஆகிறதுக்கான சம்பளம் கிடைக்கிறது. என்ன லிங்க் இது? அது யாரோ ஒருத்தன் கடலை மாவு போடுவான், யாரோ ஒருத்தன் காயெல்லாம் விற்பான். ஒவ்வொருத்தருடைய வயிற்று பழப்புக்கு எத்தனை விதமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? எல்லாத்தோடையும் கண்ணனோட லிங்க் ஒரு உண்டு. கண்ணன் அப்படிதான் நம்மளை எல்லாரையும் சேர்த்து வைக்கிறான். இப்போ உங்களுக்கெல்லாம் சத்விஷயம் கேட்கணும்னு பசி,
எனக்கு சத்து விஷயம் சொல்லணும்னு பசி. நம்ம 2 பேருக்கும் வாட்ஸ்அப் நடுவில் ஒரு அழகாக கொடுத்துட்டு, இன்டர்நெட்டை கொடுத்துட்டு, நான் எங்கேயோ உட்காந்து ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து, நான் பண்டரிபுரத்தில் உட்காந்து சொன்னாலும் உங்களுக்கு அந்த அனுகிரகம் வந்து விடுறது, நான் பிருந்தாவனத்தில் உட்காந்து சொன்னால் உங்களுக்கு அனுகிரகம் வருது, நான் இமயமலை உச்சியில் உட்காந்து. நீங்கள் ட்ராவலே பண்ண வேண்டாம், எந்த ஹோட்டலுக்கும் போக வேண்டாம், அங்கே கிடைக்கிற சாப்பாடு நடாதுக்கு சாப்பிட வேண்டாம், மணிக்கணக்காக ட்ராவல் பண்ண வேண்டாம், நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கூட அதை போட்டுட்டு கேட்கலாம்ல. அப்போ எப்படி கண்ணன் சேர்த்து வைக்கலாம்? கண்ணுக்கே தெரியாத காற்று, அந்த காற்றுக்குள்ளே எங்கிருந்தோ இந்த அலைக்கற்றை ஓடிட்டு 5G 4G எல்லாம், அது வழியாக ஒரு வாட்ஸ்அப், ஒரு மொபைல், இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணுறான். ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம். இப்போ நான் இதை உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது சென்னையில் என்னோட வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து கேட்கப்படுது. ஆனால் சொல்லப்படுற விஷயம் பிருந்தாவனம். நாம் 2 பேரும் பிருந்தாவனத்தில் இல்லை, ஆனாலும் மானசிகமாக பிருந்தாவனத்தில் கண்ணன். அது என்ன 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோப குழந்தைகளோட பிராமண பத்தினிகளுடைய அந்த காலகட்டத்தில் உட்கார்ந்துருக்கும். ஸோ கண்ணன் காலம் கடந்தவன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, காலத்தை கடந்தவன். அவனோட பேசும்பொழுது கடந்த காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது, ஒரு சந்தோஷம் உணர முடியாது, அவன் சொல்ற விஷயத்தை ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்ப பகவான் சொன்னானா, பிரயாத தேவயஜனம் பிராமணா பிரம்மவாதினஹ சத்ரம் மாங்கிரசம் நாம யாசதே ஸ்வர்காம்யயா ஸ்வர்காம்யயா. அப்ப பகவான் சொன்ன, வேதாத்தியாயனம் பண்ற பிராமணர்கள் ஸ்வர்க்கத்தை விரும்பி ஆங்கிரசம்ன்ற ஒரு பெரிய சத்திர யாகத்தை பண்றா, அந்த யாகசாலைக்கு நீங்க போங்கோ. தத்ர கத்வோதனம் கோபா யாசதாஸ்மத் விசர்ஜிதாः கீர்த்தயந்தோ பகவதார்யஸ்ய மமச அபிதாம். அங்கே போங்கோ, நாங்கள் 2 பேரும் அனுப்பினேன்னு சொல்லுங்க, அண்ணன் பேரை சொல்லுங்க, என் பேரையும் சொல்லிட்டு சாப்பாடு கேளுங்க. அழகாக சொல்றா, ஜோர பகவத ஆரியஸ்ய அபிதாம். பகவத ஆரியன், அண்ணாவோட பேரை சொல்லுங்க, மமச என் பேரையும் சொல்லுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, சரியா? இத்யாதிஷ்டா பகவதா கத்வா யாவந்ததே ததா கிருதாஞ்சலி புதா விப்ரான் தண்டவத் பதிதா புவி. உடனே இந்த குழந்தைக்கு ஒரே குஷி, கண்ணன் சொல்லிட்டா நடந்துடும், அவ்வளோதான். அப்படியே அந்த இடத்துல போய் தலையை தண்டம் போல விழுந்து நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்ட பிராமணாவிடத்துல சாப்பாடு வேணும்னு கேட்டாள். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். இது எல்லாம் நடந்தது இந்த பக்தரௌட் ஹரி, சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधे कृष्णा सत्संग की जय, जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो बतरौड़ हरि की जय. राधे कृष्णा.